சகோதரர் மத்தியிலே, மனுஷர்கள் மத்தியிலே ஒருவனாய் அவன் இருக்க வேண்டுமே தவிர அவன் எங்கேயோ இருந்து வரக்கூடாது, வேறு ஒரு ரீதியில வாழக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு ரீதியில இருக்கிறவன் தான் ஆசாரியனா இருக்க முடியும். இன்றைக்கு நம்ம ஓடுகிற இந்த ஓட்டத்தில் நம்ம கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணணும், பேலன்ஸ் பண்ண கற்றுக்கணும். நம்ம எதையும் ஹைலைட் பண்ணி நம்ம சூப்பர் ஹீரோவாக மாறிட முடியாது. ஏன்னா நமக்கு மேடை இருக்கிறபடினாலே, இல்லை ஜனங்களுக்கு நம்ம போயிட்டு ஒரு பிரதானமான ஒரு மனுஷனாய் ஜனங்கள் நம்மை பார்க்கிறபடினாலே நம்ம ஹீரோ ஆகிடக்கூடாது. தேவன் நம்மை ஒரு கருவியாக சகோதரர்கள் மத்தியிலே நம்மை பயன்படுத்துகிறார். அவருக்கு ஒரு வாய் வேணும், அவரை காண்பிக்க ஒரு மனுஷன் வேணும், அவரிடத்தில் வழி நடத்த ஒருவர் வேணும். அதற்காக அவர் என்ன செய்கிறார்? ஒருவரை, உங்களில் ஒருவரை நியமிக்கிறார், நம்மில் ஒருவரை நியமிக்கிறார். அந்த ஒரு கான்செப்ட் நம்ம உள்ளத்தின் ஆழத்தில் இருந்தோம்னா நமக்குள்ள அந்த பணிவு, அந்த தாழ்மை, அந்த சேவை செய்கிற மனப்பான்மை என்னாலும் அது தொனித்து கொண்டே இருக்கும்.